வருகிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இதுல நம்ம பக்தியில் சம்பந்தப்பட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இது 10 மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. பக்தியில் சம்பந்தப்பட்ட தவறான தர்க்குகள்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்ககிட்ட ஆல்ரெடி நான் பேசின்னு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை கண்டிப்பா பாருங்க. அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பா அதை வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோஸை. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன், பக்தியை சம்பந்தப்பட்ட ஒரு தவறான கருத்து ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா, நல்ல காரியத்தை செய்தா போதும், பக்தி செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நல்ல காரியங்களே பக்திக்கு சமானம் தானே, அதனால பக்தி செய்யணும்னு என்ன அவசியம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம இதை வீடியோஸ்ல பேச போறோம். ஸோ பக்தி செய்யறதுக்கு என்ன அவசியம், நல்ல காரியங்கள் செய்தாமே மட்டும் போதுமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு ஏன் இது தவறான கருத்துன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, கோலோக் எக்ஸ்பிரஸ்ல நம்ம இப்போ வெளியில பாக்குறது இது ஸ்தூல சரீரம். ஆனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூக்ஷ்ம சரீரம் உண்டு. அது சூக்ஷ்ம சரீரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசு, புத்தி, அகங்காரம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த அகங்காரமும் நம்மக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம நல்ல காரியத்தையும் பகவானை நோக்கி பக்தி பாவத்தோட செய்யலன்னா அந்த சூக்ஷ்ம அகங்காரம் நம்மக்குள்ள தலை தூக்குறது. நம்ம அந்த அகங்காரத்துக்கு அடிமையாயிடுறோம். காரணம் என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்யறானா அவன் நினைச்சுக்கிறான் இதுக்கு காரணம் நான் தான். இப்போ நல்லது வார்த்தைக்கு நிறைய பரிபாஷையே டிஃப்ரெண்டா ஒவ்வொருத்தரும் சொல்றான். இன்னைக்கு எனக்கு எது சரிப்படுறதோ, எது நல்லது படுறதோ, அதே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா அது தப்புன்னு தோன்றுறது. இன்னைக்கு நல்லா இருக்குன்னு இதை சொல்றோம், நாளைக்கு அதுவே தப்பா தோன்றுறது. ஸோ இந்த நல்லதுன்னு வார்த்தைக்கு பரிபாஷையே வேற வேற, டிக்ஷனரியில வேற வேற இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பகவானை யார் நோக்கி இல்லையோ அவளுக்குள்ள இந்த சூக்ஷ்மமான அகங்காரம் அவளோட நல்ல காரியத்தையே அழிச்சிடுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம். இப்போ நிறைய டொனேஷன் கொடுக்குறோம், தானம் பண்ணுறோம், கோவில்கள்ல தானம் பண்ணுறோம், நிறைய ஆர்ஃபனேஜ்ல டொனேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நிறைய பேர் செஞ்சுட்டு வரா. அந்த நல்ல காரியத்தையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கச்சே, இதை நான் தான் பண்ணேன், இந்த தானத்தை நான் தான் கொடுத்தேன், அந்த டொனேஷன் நான் கொடுத்தேன், இவாளுக்கு நான் இவ்வளோ சகாயம் பண்ணேன், இந்த இடத்துல நான் ஏரிகளெல்லாம் கிளீன் பண்ணேன், அதை அவ்வளோ அழகுபடுத்தினேன், இந்த இடத்துலலாம் நான் தான் செடி மரம்லாம் நெட்டேன், இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா பெருமையா. அதுவே என்னது, நம்மக்குள்ள இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான அகங்காரம். அதுவே நம்மளுக்கு தெரியாம போறது அஜ்ஞானத்தினால, ஞானமே இல்லாதனால நம்ம அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆனா இதே பக்தி பாவத்துல இருக்கிற மனிதன் எப்படி நினைச்சுப்பான், இல்ல இது பகவான் எனக்கு கொடுத்த சேவை, நான் பகவான் கொடுத்த சேவையை பண்ணிட்டு இருக்கேன், பகவான் எனக்கு ரொம்ப அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கார் ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு, இந்த மரங்களை வைக்கிறதுக்கு, இந்த இயற்கையை காப்பாத்துறதுக்கு, இது எனக்கு ரொம்ப பெரிய பகவான் கொடுத்த சேவை, இந்த சேவையை நான் பகவானுடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன் அப்படின்னு ஒரு பக்தி பாவமா இருக்கிற மனிதன் நினைப்பான். அவன் தன்னை எல்லா விஷயத்துக்கும் ஒரு நிமித் மாத்திரம் மட்டும்தான் நினைச்சுப்பான். அவன் ஒரு வெறும் காரணம் தான் அப்படின்னு நினைச்சுப்பான். அப்படின்னு விட்டுட்டு நான் தான் செஞ்சேன்னு அப்படி அவன் நினைக்க மாட்டான். ஆனா பக்தி பாவத்தோட நம்ம இல்லைன்னா, பகவானை நோக்கி இல்லைன்னா, நம்ம அந்த நல்ல காரியத்தையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அந்த எண்ணங்களை நம்மக்குள்ள வளர்த்துன்றோம். அதே மாதிரி நல்ல காரியத்தை செய்யறச்சியும் நம்மளுக்கு நிறைய பேர் புகழ் கிடைக்கும். இல்ல சில பேர் நம்மள குறை குத்தம் சொல்லுவா. இந்த மாதிரி ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரெண்டு சமயத்திலையும், அந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி சமபாவத்தோட இருக்கணும், எப்படி பேலன்ஸ்டா இருக்கணும், இது கூட நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது பக்தி தான். பகவானை நோக்கி இருந்தோம்னா தான் அந்த பக்தி உள்ள மனிதன் தான் இதை சமமா எடுத்துட்டு போக முடியும். அதனால பக்தி செய்யறதுக்கு அவசியம் இல்லை, நல்ல காரியங்கள் செய்தா மட்டும் போதும் சொல்றது ஒரு தவறான கருத்து. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க,
நம்ம எல்லா நேரமும் நல்ல காரியங்களை மட்டும் செஞ்சுட்டே இருக்க முடியுமா? நிரந்தரமா செய்ய முடியுமா? முடியாது. ஆனா பக்தி வந்து நம்ம நிரந்தரமா செய்ய முடியும். எப்படி பாருங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து நம்ம வண்டி ஓட்டின்னு 1 மணி நேரம் டிரைவ் பண்றோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நம்ம இந்த ஓட்டின்னு போற நேரத்திலேயே நம்ம பகவானுடைய பஜனை கேட்கலாம், பாட்டுகளை கேட்கலாம், இல்லைன்னா சத்சங்கத்தை கேட்கலாம், இல்ல ஒரு நல்ல ஆச்சாரியர்கள் பேசுற உபன்யாசத்தை கேட்கலாம், உபதேசத்தை கேட்கலாம். ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய இப்போ ஆடியோலயே வருது. அந்த மாதிரி விஷயங்களை போட்டு கேட்கலாம், கதைகளை பகவானோடதை கேட்கலாம். எவ்வளோ பக்திமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம மனசும் புத்தியும் நல்லா ஸ்திரமா ரொம்ப திடமாவும் இருக்கும், ரொம்ப கிளியரா தெளிவா இருப்போம். அப்புறம் நம்ம போற இடத்துலயும் நம்ம காரியங்களை நம்ம டபுள் பவரோட டபுள் எனர்ஜியோட நம்மளால அந்த வேலைகளையும் நல்லா ஸ்திரமா செய்யவும் முடியும். ஒரு கிளாரிட்டியோட நம்மளால வாழ்க்கைய வாழ முடியும். அது தவிர வீட்டிலேயே இப்போ பொம்நாட்டிகள்லாம் வேலை செய்கிறா வச்சுக்கோங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸே நிறையா பேர் வீட்டில் வேலை செய்யறச்சையும் நம்ம வந்து இந்த மாதிரி சத்சங்கத்தை கேட்டுண்டோ, இல்லைன்னா பகவானுடைய பஜனத்தை கேட்டுண்டோ, பகவானுடைய திருநாமத்தை சும்மா உச்சரிச்சுட்டேயோ நம்ம வேலைகளை செஞ்சோம்னா அந்த வேலை செய்கிற அலுப்பும் தெரியாது. இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது பத்திலாம், அதெல்லாம் கூட இருக்காது. நம்ம எல்லாத்தையுமே செய்யறது யாருக்காக? பகவானுக்காக தான், பகவானுடைய சந்தோஷத்துக்காக தான். அவர் கொடுத்திருக்கிற இந்த வீட்டுக்குள்ள வேலைகள் ஆட்டமும் எனக்கு ஒரு சேவை. வெளியில செய்யறதும் நான் பகவானுக்காக தான் சேவை செய்கிறேன், அவர் கொடுத்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த பாவங்கள்லாம் ஒரு காரியத்தையும் பண்றச்சே இந்த பக்திமான பாவமே நமக்குள்ள வரத்துக்கு காரணம் என்னன்னா பக்தி மார்க்கம் தான், பக்தி தான். நம்ம பக்தி பண்ணாதான் இந்த மாதிரி பாவத்தோட நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி பாருங்களேன், பக்தி மார்க்கத்துல செய்யறதுக்காக நல்ல காரியங்கள் பண்ணுறதுலயும் நம்மளுக்கு பக்தி தான் சகாயமா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம பக்தி மார்க்கத்துல இல்லைன்னா நம்மளால நல்ல காரியத்தை கூட ஒரு ஸ்திரமானையோ ஒரு கிளாரிட்டியோடையோ ஒரு சந்தோஷமாகவும் நம்மளால செய்ய முடியாது. அதுலேயும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிப்போம், டயர்ட்னஸ் காமிப்போம், லெத்தாஜிக்கான மென்டாலிட்டியை காமிப்போம், நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் பக்தி மார்க்கத்தோட நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா நம்மளால அந்த காரியத்தெல்லாம் இன்னும் உற்சாகத்தோட இன்னும் நல்லா செய்ய முடியும். ஏன்னா பக்தி பாவத்தோட நம்ம எந்த காரியத்தையும் பண்ணாலும் அதுல நம்மளுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வெறும் நல்ல காரியங்கள் மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். ஆனா பக்தி பாவத்தோட நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு திவ்ய ஆனந்தம் கிடைக்கும், பர்மனன்ட் ஹாப்பினஸ். அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த பர்மனன்ட் ஹாப்பினஸ் நம்ம எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்தாதான் நம்மளால நம்ம காரியங்களையும் செஞ்சுட்டு அது ஒரு பரம ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். நல்ல காரியத்தை பண்றதுனால புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தினால மறு ஜன்மம் கிடைக்கும். ஸோ திருப்பியும் நம்ம இந்த ஜன்மத்துக்கும் மிருத்யுக்கும் காரணமாக ஆயிடுறோம். ஆனால் நம்ம எந்த காரியத்தையும் பக்தி பாவத்தோட செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து திவ்யமாக ஆயிரும். ஸோ நம்ம இந்த திருப்பியும் ஜன்ம மிருத்யு வியாதி ஜரா இந்த பந்தனத்திலேருந்து மோட்சம் அடைஞ்சி பகவானுடைய திருவடி பாதத்துக்கு போய் சேருவோம். பகவான் வந்து சாப்டர் 5லயும் பகவத்கீதையில அவர் இதான் பக்தி யுக்த கர்மத்தை தான் செய்ய சொல்றார். அவர் சொல்லியிருக்கிற இந்த சாப்டர் 5ல பகவான் வந்து அர்ஜுனருக்கு உபதேசத்துல சொல்றார், எந்த மனிதன் வந்து தன்னோட எல்லா காரியங்களையும் என்னை சமர்ப்பித்து சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட கடமைகளை தன்னோட எல்லா காரியத்தையும் செய்யறானோ அவன் பூர்ண சாந்தியை அடைவான். ஆனா எந்த மனிதன் பகவானை நோக்கி இல்லையோ அவன் வந்து எந்த காரியத்தையும் செய்யறச்சே பலனை எதிர்பார்த்து செய்வானோ அவன் வந்து திருப்பியும் இந்த சம்சார பந்தனத்திலே வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுவான் அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதையிலேயே ரொம்ப கிளியரா நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கார். அதனால பக்தி செய்யணும்னு ரொம்ப அவசியம். நல்ல காரியங்கள் மட்டும் பண்ணா போராது, நல்ல காரியங்களை பண்ணணும்னா கூட பக்தி பாவத்தோடு நம்ம அந்த காரியங்களை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம தான் இந்த காரியத்துக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்காம அந்த சூக்ஷ்மமான அகங்காரம் நமக்குள்ள வராம பகவான் நம்மளை காப்பாத்துவார். ஏன்னா எல்லாமே இந்த டிவினிட்டி பவர்னால தான் நடக்கிறது, அந்த திவ்ய சக்தினால தான்
நடக்கிறது. அந்த திவ்ய சக்தினால தான் எல்லாமே நடக்குதே தவிர நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் வெறும் ஒரு காரணம், ஒரு நிமித் மாத்திரம்தான். இந்த பாவம் நம்மளுக்கு கொண்டு வரதே பக்தி தான். அதனால இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன், நல்ல காரியங்கள் பண்ணால் போதும், பக்தி செய்யறதுக்கு என்ன அவசியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு தவறான கருத்து. நல்ல காரியமும் செய்யணும், ஆனால் அந்த நல்ல காரியத்தை பக்தி பாவத்தோட பகவானை நினச்சிட்டு எல்லாம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாவத்தோடு செய்யணும். அந்த பாவத்தோடு செஞ்சோம்னா நமக்குள்ள அந்த அகங்காரமும் வராது. நம்ம சந்தோஷமா நம்ம அந்த பூர்வ சாந்தி சொல்லுவோம் இல்லையா, பூர்ணமான சாந்தி, அமைதி, அந்த அமைதியை நம்மளால அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நமக்குள்ள அந்த அகங்காரம் அந்த சூக்ஷ்ம அகங்காரம் இடத்தை பிடித்தி நம்மளை இன்னும் ஆட்டி படிக்கும். அதனால பகவானை நோக்கி நம்மளோட எல்லா காரியத்தையும் நம்ம செய்வோம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். பகவான் கொடுத்த இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸை தூரக்க பண்ணுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி கோலோக் எக்ஸ்பிரஸ்ல செய்கிறா. இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். என் குருவோட ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸை உங்கள் நியர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे.